ஹலோ எவ்ரிவன், நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ல யூனிட் 1 பார்த்துட்டு இருக்கோம். இது நம்மளோட 6th லெக்சர். இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறோம்னா டபுள்யூ லிங்க் லிஸ்ட். டபுள்யூ லிங்க் லிஸ்ட்னா என்னன்னு பார்க்க போறோம். சோ பாருங்க, டபுள்யூ லிங்க் லிஸ்ட் ஹேஸ் 2 லிங்க் ஃபீல்ட்ஸ். நம்ம சிங்கிள் லிங்க் லிஸ்ட் என்ன பார்த்தோம், ஒரே ஒரு லிங்க் மட்டும் தான் இருக்குன்னு பார்த்தோம். இங்க வந்து 2 லிங்க் இருக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா ப்ரீவியஸ் லிங்க்னு ஒன்று இருக்கும், நெக்ஸ்ட் லிங்க்னு ஒன்று இருக்கும். அதாவது ப்ரீவியஸ் லிங்க் வந்து அதுக்கு முந்தின டேட்டா எங்க இருக்கு அப்படிங்கறத பாயிண்ட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் லிங்க் வந்து அதுக்கு அடுத்த டேட்டா எங்க இருக்குங்கிறத பாயிண்ட் பண்ணும். ஸோ இதுதான் டபுள்யூ லிங்க் லிஸ்ட்ங்கிறது. ஸோ ஒன் லிங்க் ஃபீல்ட் இஸ் ப்ரீவியஸ் பாயிண்டர் அண்ட் அதர் லிங்க் ஃபீல்ட் இஸ் நெக்ஸ்ட் பாயிண்டர், நெக்ஸ்ட் பாயிண்ட் பண்ணணும். ஓகேவா? அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஏ நோட் இன் டபுள்யூ லிங்க் லிஸ்ட். அது ஒரு நோட் எப்படி இருக்கும்னா இப்படிதான் இருக்கும். நடுவில் டேட்டா இருக்கும், அதோட முதல் எலமெண்ட் வந்து ப்ரீவியஸ்ல பாயிண்ட் பண்ணும், அடுத்தது வந்து நெக்ஸ்ட்டுக்கு பாயிண்ட் பண்ணும். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க, 10 இருக்கும். 10ங்கிற ஒன்று மட்டும் தான் இருக்குன்னா அதுக்கு முன்ன எலமெண்ட் நல்லா இருக்கும், அடுத்த எலமெண்ட் நல்லா இருக்கும். ஸோ இவ்வளவுதான் டபுள்யூ லிங்க் லிஸ்ட்ங்கிறது. இதுலயும் நம்ம 4 ஆப்ரேஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ எப்பயும் போலதான் கிரியேஷன் என்னன்னு பார்ப்போம், இன்சர்ஷன் எப்படி பண்ணலாம்னு பார்ப்போம், டெலிஷன் எப்படி பண்ணலாம்னு பார்ப்போம், டிஸ்பிளே எப்படி பண்ணலாம்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிரியேஷன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எப்பயும் போலதான் கிரியேட் பண்ண போறோம். ஒரு நோடு நியூன்னு ஒரு நோடு கிரியேட் பண்றோம். எப்படி கிரியேட் பண்றோம், அதுக்கு ஒரு மெமரி ஸ்பேஸ் அலோகேட் பண்றோம். எவ்வளவு அலோகேட் பண்ணணும், அந்த நோடோட சைஸ் என்னவோ அவ்வளவு மெமரி ஸ்பேஸ் அலோகேட் பண்ணணும். ஸோ இப்படி அலோகேட் பண்ணக்கப்புறம் என்ன ஆகும், ஒரு நியூன்னு ஒரு நோடு கிரியேட் ஆயிரும். ஸோ இப்படி ஒரு நியூன்னு ஒரு நோடு கிரியேட் ஆகும். சரி, இது வந்து டபுள்யூ லிங்க் லிஸ்ட்ங்கிறனால இப்படி கிரியேட் ஆயிருக்கும். ஓகேவா? அவ்வளவு சைஸ் நம்ம அலோகேட் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ நியூ டேட்டா என்ன ஆகும், டேட்டா நம்ம எந்த டேட்டா இன்சர்ட் பண்ணோமோ அந்த டேட்டா இங்க இன்சர்ட் ஆகும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நியூவோட நெக்ஸ்ட் வந்து எங்க பாயிண்ட் பண்ணணும், நல்லுக்கு பாயிண்ட் பண்ணணும். நியூவோட நெக்ஸ்ட் வந்து நல்லுக்கு பாயிண்ட் பண்ணணும். அதே மாதிரி நியூவோட ப்ரீவியஸ், ஸோ ப்ரீவியஸ் எங்க பாயிண்ட் பண்ணணும், அதுவும் நல்லுக்கு பாயிண்ட் பண்ணும். ஸோ இவ்வளவுதான் டபுள்யூ லிங்க் லிஸ்ட்ல ஒரு நோடு கிரியேட் பண்றதுக்கு. ஓகேவா? ஸோ இதான் கிரியேஷன். எக்ஸாம்பிள் பாருங்க, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இன்சர்ஷன். டபுள்யூ லிங்க் லிஸ்ட்ல ஒரு எலமெண்ட் எப்படி இன்சர்ட் பண்ணலாம்னு பார்க்க போறோம். ஸோ எப்பயும் போலதான் கெட் வந்து நல்லா இருந்துச்சுன்னா கெட்லயே வந்து நியூ ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லை, ஏற்கனவே டபுள்யூ லிங்க் லிஸ்ட் இருக்கு அப்படின்னா எப்படி இன்சர்ட் பண்ணலாம்னா எப்பயும் போலதான் கெட் கரண்ட் ஒரு நோடு கிரியேட் பண்றோம், அந்த நோட்ல கெட் அசைன் பண்றோம். அசைன் பண்ணிட்டு நம்ம இப்ப டிராவல் பண்ண போறோம். எப்படி பண்றோம், கரண்டோட நெக்ஸ்ட் வந்து நல் இல்லாத வரைக்கும் நம்ம டிராவல் பண்ணிட்டே போறோம். ஸோ கரண்ட் வந்து கரண்ட் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் அடுத்தடுத்து மூவ் பண்ணிட்டே போறோம். ஸோ கடைசி எலமெண்ட் வந்தோடனே நம்ம லூப்ல இருந்து வெளியே வந்துருவோம். வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும், இப்ப லாஸ்ட் எலமெண்ட்ல இருக்கும், என்ன பண்ண போறோம், அந்த லாஸ்ட் எலமெண்ட் கரண்டோட நெக்ஸ்ட் வந்து நியூ டேட்டாக்கு பாயிண்ட் பண்றோம். நம்ம ஒரு டேட்டா இன்சர்ட் பண்ண போறோம், அந்த டேட்டாவுக்கு நெக்ஸ்ட் வந்து பாயிண்ட் பண்றோம். ஸோ அதே மாதிரி நியூவோட ப்ரீவியஸ், ஸோ நியூவோட ப்ரீவியஸ் அந்த லிங்க் இருக்கு இல்லையா, அது எங்க பாயிண்ட் பண்ணோம், நம்மளோட கரண்ட், நம்மளோட இப்ப இருக்க லாஸ்ட் எலமெண்ட்டுக்கு பாயிண்ட் பண்ண போறோம். ஸோ இவ்வளவுதான். இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்கும், பார்த்துக்கோங்க. ஸோ இதுல பாருங்க, இப்ப ஃபர்ஸ்ட் வந்து 10 மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ இப்ப 20 ஒன்னு இன்சர்ட் பண்ணும்போது 10ஓட நெக்ஸ்ட் வந்து 20க்கு பாயிண்ட் பண்ணணும். அதே மாதிரி 20யோட ப்ரீவியஸ் வந்து எங்க பாயிண்ட் பண்ணணும், 10க்கு பாயிண்ட் பண்ணணும். ஸோ இதுதான் இங்க உள்ள ஒரு கான்செப்ட். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இப்ப 20 வந்துச்சு. இப்ப 30 இன்சர்ட் பண்ணா என்ன பண்ணணும், 20யோட நெக்ஸ்ட் வந்து 30க்கு பாயிண்ட் பண்ணணும். அதே மாதிரி 30யோட ப்ரீவியஸ் வந்து 20க்கு பாயிண்ட் பண்ணணும். ஸோ இவ்வளவுதான் இன்சர்ஷன்ங்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து டெலிஷன். ஸோ இதுவும் அதே மாதிரி தான், சிங்கிள் லிங்க் லிஸ்ட்ல பார்த்த மாதிரி தான் இங்கேயும் இருக்கும். ஒரு சின்ன சின்ன சேஞ்ச் மட்டும் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஸோ ஒயில் லூப், எப்பயும் போல ஒயில் லூப்ல போறோம். கரண்டோட நெக்ஸ்ட் வந்து நல் இல்லாத வரைக்கும் நம்ம இந்த லூப் எக்ஸிக்யூட் பண்ணிட்டே போறோம், அதாவது லாஸ்ட் எலிமெண்ட் வரைக்கும் நம்ம போறோம். அதே மாதிரி கரண்டோட நெக்ஸ்டோட டேட்டா வந்து நம்ம டெலிட் பண்ண வேண்டிய டேட்டா வராத வரைக்கும் நம்ம போய்கிட்டே இருக்கோம், லூப்ல எக்ஸிக்யூட் பண்ணிட்டே போறோம். இந்த லூப்ல என்ன எக்ஸிக்யூட் பண்றோம், கரண்ட்டை வந்து மூவ் பண்ணிட்டே போறோம். கரண்ட் ஈக்குவல் டு கரண்ட் நெக்ஸ்ட், கரண்ட் வந்து அடுத்தடுத்து மூவ் பண்ணிட்டே போறோம். ஸோ கரண்டோட நெக்ஸ்ட் வந்து நல் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம், நம்மளோட டேட்டா, நம்ம என்ன டேட்டா டெலிட் பண்றோமோ அதுக்கு முன்ன இடத்துல இருக்கும்னு அர்த்தம். ஸோ அப்ப எப்படி இருக்கும், இப்ப எக்ஸாம்பிளுக்கு 10 20 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த 20யை நம்ம டெலிட் பண்ணணும். அப்ப நம்ம என்ன இருப்போம், இந்த 20 தான் நம்ம டெலிட் பண்ண வேண்டிய டேட்டானா நம்ம கரண்ட் வந்து இங்க இருக்கும், 10ல இருக்கும். ஸோ அப்பதான் கரண்டோட நெக்ஸ்ட் டேட்டா வந்து நம்ம டெலிட் பண்ண டேட்டாவே இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ண போறோம், கரண்டோட நெக்ஸ்ட் வந்து டெம்ப்ங்கிற ஒரு நோடு கிரியேட் பண்ணி அதை அசைன் பண்ணிப்போம். ஸோ இங்க 20 வந்து இங்க டெம்ப்ல அசைன் பண்ணிப்போம். ஸோ இதான் டெம்ப். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா கரண்டோட நெக்ஸ்ட் பாயிண்டரை நல்லுக்கு பாயிண்ட் பண்ண போறோம், ஏன்னா இங்க அடுத்து எதுவுமே இல்லை. ஸோ நல்ல பாயிண்ட் பண்ண போறோம். பாயிண்ட் பண்ணக்கு அப்புறம் என்ன பண்ணலாம், இந்த 20யை நம்ம டெலிட் பண்ணிக்கலாம் எப்பயும் போல, ஃப்ரீ டெம்ப். ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் டபுள்யூ லிங்க் லிஸ்ட்ல ஒரு லாஸ்ட் எலிமெண்ட்டை டெலிட் பண்றதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க எப்படி டெலிட் பண்ணலான்ட்டு.
நெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே எப்படி டிஸ்பிளே பண்ணலாங்கிறது. இது எப்பயும் போல அதே மாதிரிதான் வரும். பாருங்க, ஃபர்ஸ்ட் கெட்டுங்கிறத கரண்ட்னு ஒரு நோடு கிரியேட் பண்ணி அதில் அசைன் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி கரண்ட் வந்து நல் இல்லாத வரைக்கும் அதை நம்ம மூவ் பண்ணிட்டே போறோம். மூவ் பண்றப்ப என்ன பண்ணணும், பிரிண்ட் பண்ணிட்டே போகணும். அந்த கரண்டோட டேட்டாவை பிரிண்ட் பண்ணிட்டே போகணும். எப்படி, இந்த டபிள்யூ லிங்க் லிஸ்ட் 2 லிங்க் வச்சு பிரிண்ட் பண்ணிட்டே போறோம். ஓகேவா? ஸோ அடுத்து கரண்ட்டை மூவ் பண்றோம். அடுத்து கரண்ட் ஈக்குவல் டு நல் வந்துருச்சு. லாஸ்ட் நல்லுக்கு வந்துட்டோம்னா லூப்ல இருந்து வெளியே வந்துட்டு நல்லுன்னு பிரிண்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ எப்படி டிஸ்பிளே ஆகும், 10 30 நல். ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் டபிள்யூ லிங்க் லிஸ்ட்ல உள்ள எல்லா ஆப்ரேஷன்ஸ் பார்த்தாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.